நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ராமேஸ்வரம் மாங்காடு கிராமத்தில் இங்கே பனக்ச தீர்த்தம் நம்ம ஊருக்குள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் இருக்கும் குளம். அந்த குளத்தில் தான் இன்றைக்கி தீர்த்த பூஜை மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. நம்ம கோயிலில் சாமிகளுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக நான் இப்போ தான் பார்க்குறோம். ஆனால் இது நம்ம நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்மளுக்கு தெரியல. இனிமேல் மாதம் மாதம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நம்ம அக்கன் தீர்த்த கலக்கல் நடக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு குளத்துலையுமே இந்த பசுமை ராமேஸ்வரம் குரூப்பும் அதில் உள்ள மெம்பர்கள் அங்கே உள்ள அதுக்கப்புறமா நம்ம நாகராஜன் ஜின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த தீர்த்த பூஜையை ஏற்பாடு பண்ணுறது போல் அவங்க தலைமையில் தான் நடக்குது. நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. யாருமே இனிமேல் இந்த நிகழ்ச்சியை நம்ம தவற விட வேணாம். ஒவ்வொரு மாதமும் நம்ம டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக தீர்த்த பூஜை எல்லோரும் கலந்துக்கிட்டு இறைவனின் அருளை பெற்று செல்லும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ இருக்குது. இந்த மாதிரி நம்ம ராமேஸ்வரத்தில் பூஜை நடக்குதுன்னு பாதி பேருக்கு தெரியாது. யாருமே தவற விடாதீங்க. அடுத்த மாதம் ஈரகாடு கிராமத்தில் உள்ள குளத்தில் நடைபெற இருக்கின்றது. தீர்த்த பூஜை மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இறைவனின் அருளை பெற்று செல்லும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி யாருமே தவற விடாதீங்க. பார்க்குறதுக்கு வறுமையாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவுமே ஃபுல்லாக நம்ம யூடியூப் சேனல்லையே ஃபுல்லாக போடுறோம், பாருங்கள். இன்னும் சில நேரத்தில் நமது மாங்காடு கிராமத்தில் அமைந்திருக்கும் பணத்தை திட்டத்தில் ஆரம்பமாயிருக்கிறார். ஊர் பொதுமக்கள் அனைவரும் விரைந்து சுற்றுப்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருக்கும் சேர்த்து ராமேஸ்வரத்துல மாங்காடு கிராமத்தில் இருக்கின்ற பனக்ச தீர்த்தம் பனக்ச தீர்த்தத்துல செய்யக்கூடிய பாக்கியம் இத்தனை அறியாத மக்களுக்கும் கிடைச்சிருக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பிறவியில ராமேஸ்வரத்துல பெறப்படுத்துங்கிறது அதோட அறிவு. அதுவும் இன்றைக்கு இந்த தினத்தில செவ்வாய்க்கிழமையில இந்த மகா பனக்ச தீர்த்தத்துல செய்யக்கூடிய மகா தீபாவளி இந்த எதிர்ல 2 பேர் வரலாம். அருள்மிகு ஸ்ரீ மங்களநாத சுவாமி, அருள்மிகு ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் சுவாமி திருவடி போற்றி. மதுரை எம்பதி அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி திருவருள் போற்றி. காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரநாத சுவாமி திருவடி போற்றி. திருவானைக்காவல் சமேத அருள்மிகு அண்ணாமலையார் சுவாமி திருவருள் திருக்காலகஸ்தி சுவாமி திருவடி போற்றி. சிதம்பரம் அருள்மிகு ஸ்ரீ சிதம்பரம் நடராஜ பெருமான் திருவருள் போற்றி. காசி விசாலாட்சி அம்பாள் சமேத விசாலாட்சி அன்னபூர்ணா அம்பாள் சமேத அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருவடி போற்றி. அந்த வகையில இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இருந்து உங்களை எல்லாம் மெதுவா நடந்து நீங்க நிறுத்திருக்கீங்க. அவன் எங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சிக்கு உரியவர்கள் மதுரையில மீனாட்சி, காஞ்சியில காமாட்சி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை கோலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே.
श्रीवल्ली देवसेनाकान्तस्मरणं जय जय सुब्रह्मण्यं श्रीजानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः விசேஷமான நமது ராமேஸ்வரம் நகரிலே இருக்கக்கூடிய பனச தீர்த்தங்கள் இருக்கின்றன. அதில் இந்த பனச தீர்த்தமானது ஒரு விசேஷமான ஒரு தீர்த்தம். ராமனுடைய காலத்திலிருந்து இந்த தீர்த்தமானது இருக்கின்றது. ராமாயண காலத்திலே அந்த வானர சேனைகளுக்கெல்லாம் தளபதியாக இருந்தவர்தான் பரசன் என்று சொல்லக்கூடிய வீரர். அவர்கள் தலைமையிலே அந்த ஆக்கிரமத்தினால் வெற்றியை கேட்டிருந்த அந்த பரசன் என்கிற இந்த பரசேசம் விசேஷமான चंद्रबलं तदेवा विद्याबलं देवबलं तदेवा लक्ष्मीपदेः मन्त्रीकं स्मरामि करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परमाद्यं समानो विघ्नेश्वर पूजां करिष्ये आनो विघ्नेश्वर पूजां करिष्ये अक्षराञ्जनस्य अभोपस्कृत्य ॐ कलशं गन्धवस्त्रवन्दाक्षरे यस्य दशरात्मने मन्यमण्डलाय नमः द्वादशरात्मने सूर्यमण्डलाय नमः षोडशरात्मने सोममण्डलाय नमः कलशसुमुखे विष्णुकण्डे रक्तसुमानन्दाः मोर्यरत्नस्थिरो ब्रह्माध्येमाग्रात्मदाः वृक्षोदायनाग्रते सप्तदेवावसुन्धरः ऋग्वेदोपवेदोपवेद सामवेदोपसर्वणः अङ्गे त्रिगिरा सर्वे कलशामृतमार्गलाः आयां वेदपूजार्थं सर्वदेवाः रङ्गे नर्मदे कावेरी तीर्थे दशदिं गुरो भुजो वन्नानि प्रोक्ष्यात्मानं च प्रोक्ष्य दिव्यानं च प्रोक्ष्य आद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आजं समर्पयामि स्नपयामि स्नानानन्तरमाचमनीयं समर्पयामि वस्त्राणि उपचारार्थे अक्षरान् समर्पयामि गन्धाद्युपचारान् पुष्पाद्युपचारान् समर्पयामि पुष्पैः पूजयामि ॐ सुमुखाय नमः एकदन्ताय नमः कपिलाय नमः गजकर्णकाय नमः लम्बोदराय नमः विकटाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धूमकेतवे नमः गणाध्यक्षाय नमः बालचन्द्राय नमः गजाननाय नमः वक्रतुण्डाय नमः शूर्पकर्णाय नमः हेरम्भाय नमः स्कन्दपूर्वजाय नमः हरिद्रा महागणपतये नमः नानाविधपरिमलवन् समर्पयामि समर्पयामि ध्रुपदीपार्थं पुष्पाणि समर्पयामि ॐ अपराधपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्भोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवरदमूर्तये नमो नमः महागणपतये नमः कर्पूरनीराञ्जनदीपं दर्शयामि नीराञ्जनान्द्रमाचमनीयं समर्पयामि रक्षरक्षां धारयामि ॐ हर सदा विमुक्तिसाधकं कलाधरावदंसकं विलासितं नदाशुभाशुनाशकं नमामि तं विनायकं नदेतरादिभीकरं नवोदितार्कभास्वरं नमःसुरादिनिर्झरं नदुर्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं नमास्मि निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं धरेधरो धरम्बरं वरे भमद्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतं भास्वरं अकिञ्चनार्जनं चिरञ्जनोद्विभाजनं पुरारिभोगवनन्दनं सुरारिगर्वगर्वनं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भवेपुराणवारणं निरन्तरं वसन्तमेव योहिनां तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततम्
महागणेश पञ्चरत्नमाधरेण योन्वगम् प्रभाजगे हृदिस्मरं गणेश्वरम् अरोहतामदोषतां सुसाहितां समुद्रतां समाहितायुरष्टभूतिमभ्युपेति सोचिरात् எல்லாரும் அப்படியே நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை அப்படியே பிரார்த்தனையை சொல்லுங்க. வக்ரதுண்ட வக்ரதுண்ட மகாகாயா மகாகாயா சூரியகோடி சூரியகோடி சமப்பிரபா சமப்பிரபா நிர்விக்னம் நிர்விக்னம் குரு மே தேவா குருமே தேவா சர்வ சர்வ காரியேஷு காரியேஷு சர்வதா சர்வதா அகஜானன கஜானன பத்மார்க்கம் பத்மார்கம் கஜானனம் கஜானனம் அஹர்நிஷம் அகர்நிஷம் அநேகதம் அநேகதம் தம்பக்தானாம் சம்பத்தானாம் ஏகதந்தம் ஏகதண்டம் உபாஸ்மஹே உபாஸ்மஹே கஜானனம் கஜானனம் பூதகணாதி பூதகணாதி சேவிதம் சேவிதம் கவித்தஜம்போ கவித்தஜம்போ ஃபலசார பலசார பக்ஷிதம் பக்ஷிதம் உமாசுதம் உமாசுதம் சோக சோக விநாச விநாச காரணம் காரணம் நமாமி நமாமி விக்னேஸ்வர விக்னேஸ்வர பாத பங்கஜம் பாத பங்கஜம் மகாகணபதயே மகாகணபதியே நமோ நமः நமோ நமः இஷ்ட இஷ்ட தேவதாभ्यो தேவதாभ्यो நமோ நமः நமோ நமः குலதேவதாभ्यो குலதேவதாभ्यो நமோ நமः நமோ நமः கிராம ராம தேவதாभ्यो தேவதாभ्यो நமோ நமः நமோ நமः பர்வதவர்தனி பர்வதவர்தினி அம்பிகா அம்பிகா சமேத சமேத ஸ்ரீ ராமநாத ராமநாத சுவாமினே நமः சுவாமினே நமः சேது மாதவ சேது மாதவ காலபைரவ காலபைரவ சுவாமினே சுவாமினே நமோ நமः நமோ நமः அநேக கோடி அநேக கோடி பிரார்த்தன பிரார்த்தன பிரதட்சிண பிரதட்சிண நமஸ்காராணி நமஸ்காராணி சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி. எல்லாருக்கும் அவாவாளுக்கு என்னெல்லாம் மனசுல என்னெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கோ என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நன்னா இந்த இடத்துல இந்த ஸ்லோகம்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல நன்னா மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அபீட்ட பிரார்த்தன பிரதட்சிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. ஓம் மமோபாத்த சமஸ்த திருதக்ஷேத்வாரா ஸ்ரீ கருடன் தரிசனம் பண்ணிக்கோங்க. अक्षतां समर्पयामि. दिव्य परिमल गन्धां धारयामि. गन्धोपरिहरिद्रां कुङ्कुमचूर्णं समर्पयामि. पुष्पमालिकां समर्पयामि. मङ्गलाक्षतां समर्पयामि. पुष्पैः सम्पूजयामि. ॐ वरुणाय नमः, ॐ प्रचेदसे नमः, ॐ स्वरूपिणे नमः, ॐ अपाम्पतये नमः, ॐ मकरवाहनाय नमः, ॐ तीर्थराजाय नमः, ॐ जलाधिपतये नमः, ॐ पादस्थाय नमः, ॐ श्वेतच्छात्रधराय नमः, ॐ अनार्यमन्दं समनाभरम् आग्रे सर्वदेवानां धूपोऽयं प्रतिरक्षिणां धूमाद्रावयामि. धूपदीपानुमागमीयं समर्पयामि. ॐ भूर्भुवस्सुवः भवाय वर्णमूर्तये नमो कललीफलानि भोगीप्रथमायुक्तं नागवल्लिदलेदं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं कर्पूरताम्बूलं समर्पयामि. समस्तोपचारान् समर्पयामि. அம்மா போட்டோ எடுக்கலாம். நல்லா அச்சே குஜியான்னு சொல்லி இறங்கி நின்றான்னு ஓ
महानिवेद्यं निवेदयामि आचमनीयं समर्पयामि समस्तोपचारान् समर्पयामि सर्वव्याप्ति सर्वस्य सिद्धिः सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति पुष्पवान् प्रजावान् कुसुमान् भवति यजेवं वेद योपामायनं वेद आयनवान् भवति यो वेदानुस्वरब्रह्मो वेदान्तेज प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य परस्वमहेश्वरः अवैराम्य सर्वाभ्यो देवताभ्यो नमो नमः वेदोक्तवन्दपुष्पाञ्जलिं समर्पयामि तत्र
போடுங்க போடுங்க நீங்களே போடுங்க. கவித்த ஜம்பு கலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அந்த கனியை எடுத்து மடியில் கட்டிக்கிங்க. அதான் அந்த தீபத்துக்கு நம்ம கட்டி கொடுத்ததாக ஐயா. அதுக்கப்புறம் அந்த தலைக்கணியை எடுத்துக்கிங்க, வளர்மட்டை எடுத்து வெத்தலைப்பாக எடுத்துக்கிங்க. வெத்தலைப்பாகையும் பழத்தையும் இருக்குது விளக்க மட்டும் வச்சு அப்படியே ஏற்றி விட்டுருங்க. ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், இந்த ஸ்லோகம் சொல்லத்திலே ஏற்றா போதும். மாணவிய பிரார்த்தனை ஜனதேவதையே செடி கொடிகளுக்கும் பெண்களுக்கும் நல்ல நண்பர்களை போல் இருக்க வேண்டும். விளக்கே அலங்கார நாயகி மிகப்பெரிய புண்ணியம். உலகிலே மகாவிஷ்ணுடைய முதல் அவதாரமான மச்ச அவதாரத்துக்கு உணவளிக்கக்கூடிய பக்குவத்தை நாம இங்கே பெற்றிருக்கிறோம். அதுபோல நம்முடைய பித்ருக்கள் எல்லாமே ஆனந்தப்படுவார்கள், அவங்களோட நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். அப்படிப்பட்ட தருணம். இப்போ அடுத்து மகா ஆரத்தி நடக்கும். அதுக்கப்புறம் பிரசாதம்.
ஆராதனையினால அவங்களோட ஆயுள் அதிகரித்து நல்லா வாழ்ந்தாங்க. அதனால் இந்த தீர்த்தத்தில் நம்ம குளிக்கும்போது வெளியூர் மக்களும் சரி உள்ளூர் மக்களும் சரி இந்த தீர்த்தத்தில் குளிக்கும்போது அவங்களோட ஆயுள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, நோய்கள் இருந்துச்சுன்னா இந்த நோய்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறது ஒரு புராண காலத்தில் உள்ள ஐதீகம். இது நிறைய புராணங்களில் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸ்கந்த புராணத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கு. ராவண வந்து இது இல்லாமல் இருக்குது. இப்போ இவெல்லாம் வந்து சேர்ந்து இந்த ஊர் மக்கள் இவெல்லாம் சேர்ந்து இப்போ அந்த தீர்த்தத்தை எல்லாமே புனரமைச்சுருக்கோம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தீர்த்தம். போன மாதம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தீர்த்தம் அப்படின்னு பேர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைரவ தீர்த்தம் பண்ணோன்னே ஒவ்வொரு தீர்த்தமாக பண்ணிகிட்டே வரும். அதில் இந்த மாதம் வந்து இந்த பனஷ்ட தீர்த்தம் அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை இப்போ பூஜை பண்ணியிருக்கோம். அடுத்த மாதம் ஒரு தீர்த்தம் பூஜை பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி இன்னைக்கு இங்கே அக்னி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம்னாலே ரொம்ப முக்கியமானது அக்னி தீர்த்தம் தான். அக்னி தீர்த்தம் தான் உங்களுக்கு தெரியும், கடல் தான், கடற்கரை தான் அக்னி தீர்த்தம். கிழக்கு கோபுர வாசல் நீக்காப்பில் உள்ள கடற்கரை. அதில் ஒவ்வொரு பௌர்ணமியும் மகா ஆரத்தி நடந்துருக்கு. அதில் இப்போ வரக்கூடிய இந்த அடுத்த மாதம் 6ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் கூட ஆரத்தி நடந்துருக்கு, காசியில் நடந்துருக்கு, தூத்துக்குடியில், திருச்செந்தூரில் எங்கெங்கெல்லாம் சமுத்திரங்கள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஒரு பூஜை பண்ணி ஆரத்தி எடுக்கணும் அப்படிங்கிறது இவருடைய ரொம்ப ஆசை. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். திருக்கோவில் வளாகத்தில் 2016-17 தீர்த்தங்கள்லாம் வச்சு போடுறதாக ஒரு தகவல் பதிவாகி அந்த சமயத்தில் காசியில் அடியனுக்கு பாக்கியம். அங்கே ஒரு துறவியின் மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு செய்தி தான் நீரை போற்று என்கின்ற வாக்கு. அந்த வாக்கு மூலமாக எப்படி காசியில் கங்கைக்கு அனுதினமும் ஆரத்தி நடக்கிறதோ அதுபோல் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தக்கரையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தோறும் ஆரத்தி எடுத்து மக்களுடைய உலக ஜீவராசிகளுடைய நன்மைக்காக தொடங்கினோம். இன்றைக்கு வருகின்ற பௌர்ணமி, புரட்டாசி மாதம் பௌர்ணமி 6/10/2025 அன்று 9 ஆண்டுகளுடைய துவக்க விழாவை நடத்திட்டு இருக்கோம். இது போக இந்த தமிழ்நாட்டில் சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர், வேதாரண்யம், மல்லிப்பட்டணம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, அருணாச்சல பிரதேசம், ஒடிசாவில், அப்புறம் பாம்பேயில் வந்து கேட்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இடத்துலையும், அந்தமான் நிக்கோபார்லையும் இந்த சமுத்திர ஆரத்தி ஏகமாக ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் நடத்திட்டு இருக்கோம். அந்த குழு ராமேஸ்வரம் ராமசேது மகா சமுத்திர தீர்த்தார்த்தி குழு. நாங்களும் இவ்வூர் மக்களும் இவ்வூர் ஆச்சாரிய பெருமக்களும் கேந்திரமும் இணைந்து இந்த செயலை நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நடத்தணும், உலகம் சேமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. எல்லாமே லோக க்ஷேமத்துக்காக நடக்கக்கூடியது. எல்லாரும் ரமணி மற்றும் இங்கு வருகின்ற நிருபர்கள் அவர்களுக்கும் ஒரு பொதுமக்களுக்கும் எங்களுடைய மாங்காடு கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற ஏகநாடு கிராமத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு நமது கிராமத்தை சேர்ந்த அனைவரும் அங்கு சென்று அந்த தீர்த்த பணியில் கலந்து கொள்ள வேண்டுமாய் இத்தருணத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்கின்றோம். மாங்காடு கிராமத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சந்தோஷம். அதே மாதிரி மாதம் எல்லாரும் சொன்னதுக்காக இருக்கிறேன். இங்க வந்து தாம்பலம் இருக்கா, ஒரு தாம்பலம் படியில